தான். கணவனின் கண்ணீரை பார்த்து மனைவி மனமிறங்கவில்லை என்றால் அவள் கல்நெஞ்சக்காரி. அதே மாதிரி மனைவியின் கண்ணீரை பார்த்து கணவன் மனமிறங்கவில்லை என்றால் அவனும் கல்நெஞ்சுக்காரன் தான். யாருன்னே தெரியாதவங்க பஸ்லயோ ஒரு பொது இடத்துலயோ அழுதுகிட்டு இருந்தா நம்மளால அலட்சியமா அவங்கள கடந்து போகவே முடியாது. டிவில, சினிமால, ரீல்ஸ்ல யாராவது அழுதா கூட நாமளும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறோம். அதே மாதிரி யாராவது சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்னன்னே தெரியாம நாமளும் சேர்ந்து சிரிச்சிட்டு தான் என்ன ஆச்சுன்னு கேட்போம் இல்லையா? பிகாஸ் we are humans. அழுதா கோலை ஆர் கிரிஞ்சுன்னு சொல்லி முத்திரை குத்தும் பழக்கம் ஆபத்தானது. அழுகையை அடக்க பழகிறது நாம மனிதத்தன்மையை அடக்க பழகுகிறோம் என்பதன் அறிகுறி. வார்த்தைகளால் சண்டை போட்டு பிரிந்த எத்தனையோ உறவுகள் கண்ணீரால் சேர்ந்திருக்கின்றன. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. உண்மைதான். நாவினால் சுட்ட வடுக்களை கூட மறையச் செய்யும் சக்தி கண்ணீருக்கு உண்டு. சோ தயவு செய்து தனியா போய் அழாதீங்க. உறவுகள் முன்னாடி அழுதா நம்ம ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாதுன்னு சொல்றவன் குடும்பத்தை கெடுக்கிறான்னு அர்த்தம். கணவனுக்காக ஒரு மனைவி பிள்ளைகளுக்காக உறவுகளுக்காக கண்ணீர் சிந்துவதில் எந்த தவறும் இல்லை. ரோஜாக்களும் பரிசுகளும் மட்டும் காதலை கடத்தி செல்லும் கருவிகள் அல்ல. உங்கள் கண்ணீரும் காதலை வெளிப்படுத்தும் ஒரு கவிதை தான்.